ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எல்லோருக்குமே பிடிச்ச, எல்லோரும் வளர்க்கணும்னு ஆசைப்படுற இந்த சைப்ரஸ் வைன் பிளான்ட்ட பத்தி தான் பார்க்க போறோம். வளர்க்கிற முறை ரொம்ப ரொம்ப எளிது. ஸோ இருந்தாலும் நம்ம தெரியாதவங்களுக்காக, பிகினர்ஸ்க்காக கொஞ்சம் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து இந்த வீடியோ போடுறோம். ஸோ இந்த சைப்ரஸ் வைன் பார்த்தீங்கன்னா, மயில் மாணிக்கம்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். நெறைய பேருக்கு வந்து சைப்ரஸ் வைன் தெரியாது. மயில் மாணிக்கம் பூச்செடின்னு சொல்றோம். ஸோ இந்த கலர் இது வந்து நமக்கு வந்து டார்க் பிங்க்ல இருக்கு பார்த்தீங்களா? இதில ஒயிட் கலரும், லைட் பிங்க்லயும் அவைலபிளா இருக்கு. பட் என்ட்ட வந்து லைட் பிங்க் இல்ல. இந்த டார்க் பிங்க்கும், ஒயிட்டும் தான் இருக்கு. அதுவும் இந்த ஒயிட் கலர் ரீசென்ட்டா எனக்கு கிடைச்சது. பட் சீட்ஸ் எடுக்கிறதுக்குள்ளயுமே எங்க கார்டன்ல ஏதோ ஒரு வெட்டுக்கிளி பூச்சியோ ஏதோ ஒண்ணு வந்து செடிய அப்படியே கட் பண்ணி போட்டுடுச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்தது. சீட்ஸ் எடுக்கவே முடியல. இன்னும் ஒரு செடி எனக்கு வளருது. அதுலேருந்து நம்ம சீட்ஸ் எடுத்தா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பா குடுக்குறேன். பட் இப்போதைக்கு டார்க் பிங்க் அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த டார்க் பிங்க் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து விதைகள் மூலமாக வளர்க்குறத முறையை பற்றி பார்க்கலாம். விதைகள் வந்து நல்ல மெச்சூரான சீட்ஸ் நல்ல பிளாக் கலரில் இருக்கும். விதைகள் நம்ம போட்டு நார்மலான மண் கலவையில் நம்ம தோட்ட மண்ணிலேயே போடலாம். கோகோபிட் போடணுங்கிற அவசியம் இல்லை. கோகோபிட் சேர்க்கலாம். உரங்கள் சேர்த்த மண் கலவையில் நம்ம நார்மலான எப்போவுமே எல்லா பூச்செடிகளுக்கும் எடுக்கிற மண் கலவையிலேயே நம்ம எடுத்து வளர்க்கலாம். பாருங்களேன், இப்போ நமக்கு வந்து 10 நாளுக்கு அப்புறமா நம்ம வந்து 4 இலை விட்டு வளர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம நாற்றுக்கள் மாற்றி நடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. தரையிலேயே போட்டு விடலாம். தொட்டியிலயும் போட்டு விடலாம். சின்ன சின்ன தொட்டியிலயுமே கொஞ்சமான மண் கலவையிலயும் இது சூப்பரா வளர ஆரம்பிக்கும். ஸோ, அதனால நம்ம வந்து நாற்றுக்கள் மாற்றி நடணும்னு அவசியம் இல்ல. அது பாட்டுக்கு நமக்கு வந்து வளர ஆரம்பிச்சுடும். ஸோ, கொடி மட்டும் நம்ம வந்து அப்பப்போ ஒரு கயிற போட்டு நம்ம கொடி ஏத்தி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வளர ஆரம்பிச்சு நமக்கு பூக்கள் பூக்க ஆரம்பிச்சுடும். நெறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் வந்து அலங்கார பூச்செடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, அந்த மாதிரி பால்கனியில செவுரு மேல, அப்புறமா கேட் மேலலாம் படர்த்தி விடணும்னு ஆசைப்பட்டா, இந்த பிளான்ட் கண்டிப்பா வளர்க்கலாம். சூப்பரா இருக்கும். இது வந்து பூ மட்டும் அழகு இல்லங்க. பார்க்கறதுக்கு இலைகளுமே அவ்ளோ அழகா இருக்கும். ஸோ, இதுக்காகவே நம்ம இத வளர்க்கலாம். நெறைய பேர் வந்து பூச்செடி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பா இந்த செடிய வாங்கி வளர்த்து பாருங்க. எல்லாருமே நெறைய பேர் பூச்செடி விரும்புறாங்க அப்படின்னா, இந்த பிங்க் வெரைட்டி என்கிட்ட ரொம்ப அதிகமா விரும்புறாங்க. ஒயிட் கலர் சீட்ஸும் நெறைய பேர் கேட்கறாங்க. பட் இப்போதைக்கு என்கிட்ட ஒயிட் கலர் இல்ல. ஸோ, நம்ம இந்த மாதிரி விதைகள் போட்டு வளர்க்கும்போது நமக்கு வந்து நல்லா 30வது நாள் நல்லா கொடி போட்டு வளர ஆரம்பிச்சதும், மொட்டுக்கள் குட்டி குட்டியா நமக்கு வர ஆரம்பிச்சுடும். அதுக்கப்புறமா அதுலேருந்து வர்ற பூக்கள்லேருந்து நமக்கு வந்து குட்டி குட்டியான காய்கள் வந்து நமக்கு வந்து நல்ல ட்ரையான சீட்ஸ் வந்து 40, 45வது நாள் நமக்கு வந்து விதைகளா கிடைச்சிடும். நல்ல மெச்சூரான ஒரு காய் வந்து நல்லா காய்ஞ்சி இருக்கும்போது, அதில நமக்கு 3லேருந்து 4 விதை இருக்கும். கருப்பா, குட்டியா இருக்கும். ஸோ, நம்ம அத கலெக்ட் பண்ணி நம்ம வேற இடத்துல போட்டு வளர்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து சைப்ரஸ் வைன், இந்த மயில் மாணிக்கம் ஈஸியா நம்ம கார்டன்ல வளர்க்கலாம். தரை தோட்டம், மாடி தோட்டம் 2லயுமே வளர்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.